படுத்து படுக்கையாக இருந்த கிருஷ்ணாவோட அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆப்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய தொகை தேவைப்படுற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. பூஜா அந்த அம்மாவோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டா. வந்து ஒரு வாரம் ஆச்சு, பாட்டும் வரல, வேலையும் நடக்கல. சே, பூஜா எங்கடி? அவளுக்கு எங்க பாட்டு எழுத நேரம்? வந்ததுல இருந்து கிருஷ்ணா அம்மாவோட தான் இருக்கா. எனக்கு பாட்டு எழுத தெரியும்னு யார் மாட்டி விட்டது? பயமா இருக்குப்பா. எனக்கு எழுத வரும்னு தோணல. நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். பூஜா, காலேஜ் மேகசின்ல கவிதை எழுதி கலக்கணும் தானே? நீங்க யாராவது அவளை எழுத விட்டாதானே? அதுக்கு தனிமை வேணும்டா. தனிமை வேணா எடுத்துக்கோ, உன்னை இனிமே அம்பேல விட்டுட்டோம், நாங்க விடுறோம் ஜூட்டு. சரி. பூஜா, எழுதி முடிச்சிட்டியா? சத்யா, இதெல்லாம் தேவையா? எனக்காக உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கணுமா? எங்க வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன எழுதலான்றதை பத்தி யோசி. முதல்ல உன் கண் ஆப்ரேஷன், அப்புறமா எங்க வாழ்க்கை. சத்யா, என் கண் சரியான பிறகு நான் உன்னை விரும்புவேன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னா அதை விட்டு என் அப்பாவோட மரணத்துக்கு காரணமான உன் கூட நான் எப்பவுமே வாழ முடியாது. உண்மைதான். அதனால ப்ளீஸ் நாம திரும்பி போயிடலாம். பூஜா, நான் சொன்னதெல்லாம் நிஜம் சத்யா. என் கூட உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ சொன்னதெல்லாம் சரிதான். போலாம், திரும்பி போயிடலாம். வேண்டாம், போட்டியும் பாட்டும் 10 லட்சமும் கண்ணும் ஆபரேஷனும் ஒண்ணு வேண்டாம். எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பூஜா, இங்க வந்து இறங்கின நிமிஷத்துல இருந்து உன்னையும் உன்னோட ஆபரேஷனை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன் பூஜா. உங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நம்புற நீ என்னை ஏத்துக்க வேண்டியதில்லை. ஆனா ஒன்னு மட்டுமே நேசிக்கிற என் உண்மையான அன்பை மட்டும் ஒதுக்கிடாத பூஜா, ப்ளீஸ். இந்த பூஜா எங்க போய் தொலைஞ்சா? சத்யா, இது போதுமா பாரு. அங்கேயே நில்லு, ஓடாத. பாலை குடிக்க சொன்னா என்னையே ஓட வைக்கிறியா? இந்த பாலை குடி. ஹலோ சார், காணாம போன ஸ்டூடண்ட்ஸ் பத்தி தகவல் கிடைச்சிருக்கு சார். கோயம்புத்தூர்ல மியூசிக் காம்படிஷன் நடக்கிற இடத்துல இருக்காங்க சார். நான் உடனே ஸ்டேஷனுக்கு வர்றேன். நாம இன்னைக்கே கோயம்புத்தூர் புறப்பட்டாகணும். ஓகே? என் தங்க குட்டி சீக்கிரமா குடிப்பியா? அப்பாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சான். வாப்பா, நீங்க எங்க போக போறீங்க? என்னோட செல்ல குட்டி படிக்கிற ஸ்கூல்ல காணாம போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க. வாப்பா வாப்பா, பூஜாவோட கண் ஆப்ரேஷனுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. அவங்கள பிடிக்காதீங்க. பூஜா அக்காவோட நிலைமை என்னை விட மோசம். அப்பா அம்மா யாரும் இல்லையா, இருக்கிறதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான். உங்ககிட்ட இதெல்லாம் யாருமா சொன்னது? ஒரு தேவதை. அம்மா, நாங்க பத்திரமா இருக்கோமா? கோயம்புத்தூர்ல தான்ப்பா இருக்கோம். நாங்க பாட போறோம், தேடாதீங்கப்பா, வருத்தப்படாதீங்க, சீக்கிரமா வந்துடுறோம்.